பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடியோ மூலிமா உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 15 வசனம். கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். சகல நோய், ஒவ்வொருக்கும் ஒரு வியாதி, ஒவ்வொருக்கும் ஒரு கஷ்டம், எல்லாத்தையும் ஆண்டவர் நீக்க போகிறேன்னு இந்த நாளிலே உத்தரவு கொடுக்குறார். சகல ஜனங்களை பார்க்கணும், நீ ஆசீர்வதிக்கப்பட்டுவார்னு சொன்னார். நீங்கள் என்ன சொல்லன்னா, கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். எப்படியாப்பட்ட நோயாக இருக்கு, நீ பயப்படாத. கேன்சர் என்னை விட்டு நீங்கிடும். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அங்கே சுகம். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, விடுதலை. ஒரு வார்த்தை தாங்க. நீ பார்வையடை விரும்புகிறாரே சொன்னார், ஆமேன்னு சொன்னான், உடனே விடுதலை. சப்பானி எழுந்து நடைன்னு சொன்னார், நடந்து போனான். உங்கள் வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட வியாதியாக இருக்கிறோம், பயப்படாதீங்க. ஆண்டவர் நாளில் இந்த வியாதியோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவர் கூட பார்த்து தான் சொல்லுகிறார், கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். விலக்கிடுவாருங்க, பயப்படாதீங்க. விசுவாசிங்க. நோயை விடுதலையாக்கி அவர் வல்லவராக இருக்கிறார். என் குடும்ப வைத்தியர் என்று சொல்லியிருக்கிறார். என் பரம டாக்டர் இந்த வேதத்தில் போட்டிருக்கிறது. உங்கள் குடும்ப டாக்டராகவும் உங்கள் குடும்ப வைத்தியராகவும் அவர் வந்து இந்த வார்த்தை மூலமாக பேசி கொண்டிருக்கிறார். உங்களை சுகப்படுத்தும்படியாய், பரிபூர்ண குணப்படுத்தும்படியாய், எந்த வியாதியான சகல நோய்களை அவர் விடுதலையாக்குவார். ஒரு வார்த்தை மட்டும் போதும். விசுவாசி, அவருடைய மகிமை காண்பார். விசுவாசிங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நோய் இல்லாமல் சுக வாழ்வோடு வாழுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ்.